வெயிலுக்கு நடுவே திருநெல்வேலி மாநகர மக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் விதமாகவும் தமிழர்களின் பாரம்பரிய ஐந்திணை மரபை பறைசாற்றும் விதமாகவும் திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வனராஜ் சங்கர் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். வெயில் சுட்டெரிக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாவட்டம் முழுவதுமே வெயில் சுட்டெரிக்கிறது. இதற்கிடையே திருநெல்வேலியில் புதுமையாக பார்த்தீர்கள் என்றால் கண்முன் விரியும் குறிஞ்சி நிலம் பொதுமக்கள் இந்த கோடை வெயிலுக்கு இதமாக இருக்குமாறு திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு நடுவே திருநெல்வேலி மாநகர மக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் விதமாகவும் தமிழர்களின் பாரம்பரிய ஐந்திணை மரபை பறைசாற்றும் விதமாகவும் திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் மதுரை செல்லும் முக்கிய சாலைகள் பிரியும் சந்திப்பில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் குறிஞ்சி திணையை மையமாக கொண்ட ஒரு பிரம்மாண்ட ரவுண்டானா அமைக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியம் வகைப்படுத்திய ஐந்திணல்களில் முதன்மையானதுதான் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமுமாகும். இதனை அப்படியே நகரத்தின் மையப்பகுதிக்கு கொண்டு வந்துள்ளனர் மாநகராட்சி அதிகாரிகள். இந்த ரவுண்டானாவின் மையப்பகுதியில் அடர்ந்த காடுகளை நினைவுபடுத்தும் வகையில் பச்சை பசேல் என்ற மூங்கில் மரங்கள், செயற்கை மரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலின் தாக்கத்தை சற்றே குறைக்கும் வண்ணம் கண்களுக்கு குளிர்ச்சியான பசுமை நிறத்தில் இது காட்சி அளிக்கிறது. இங்கு வெறும் செடிகள் மட்டுமின்றி, இந்த மூங்கில் செடிகள் மட்டுமின்றி குறிஞ்சி நிலத்தின் உயிரோட்டத்தை விளக்கும் வகையில் தத்துரூபமான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. கம்பீரமாக காட்சியளிக்கும் புலி, காட்டெருமை மற்றும் காட்டின் அழகை பிரதிபலிக்கும் மர அணில்கள், இயற்கையின் அன்பை பறைசாற்றும் விதையாக அன்பில் எனப்படும் ஹார்ன்பில் பறவைகள் என அனைத்தும் இங்கு இடம்பெற்றுள்ளது திருநெல்வேலி மக்களை மிகுந்த மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. வெயில் சுட்டரிக்கும் நேரத்தில் இந்த பச்சை பசும் புல்களை பார்க்கும் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து செல்கின்றனர். இன்றைய இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்கள் நமது பழம்பெரும் திணை மரபுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த ரவுண்டானாவின் முக்கிய நோக்கமாகும். கலை நயத்துடன் குறிஞ்சி திணையை கண்முன் நிறுத்தும் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியின் இந்த முயற்சிக்கு சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பெரும் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்து வருகின்றனர்.